சமூக ஆர்வலர் திரு தேவநேயன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விருதுநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டனார்பட்டியில பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. 19 பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். காரணங்கள் என்ன, அது குறித்தெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க இதுக்கு முதன்மையான காரணமாக என்ன பார்க்கிறீங்க சார்? முதல்ல ரொம்ப வருத்தமான செய்திங்க. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து நடக்குங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். இது ஏதோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு கடந்து போற மாதிரி தெரியுது. இதுக்கான விஷயங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆலை இயங்குது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஞாயிற்றுக்கிழமை இயங்கலாமா இயங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா எல்லா தர நிர்ணயங்களையும் அவங்க மீறத்தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இது கண்காணிப்புங்கிறது ரொம்ப கருத்தா பாக்குற விஷயமா இல்லை. அதே போலவே இங்க இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டால், குழந்தை உரிமை செயற்பாட்டால, ஒரு சுற்றுச்சூழல் பார்வையில இந்த மாதிரி ஒரு பட்டாசு என்பதை நான் ஏற்றுக்கொள்ளாத நபர். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க உலக நாடுகள் எல்லா நாடுகளிலுமே பட்டாசை ஒரு கொண்டாடக்கூடிய பொருளாகவே பாக்குறது இல்லை. ஆனா இப்போ விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல அங்க விவசாயம் போன்ற விஷயங்கள் இல்லாத காரணத்தால் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறேன்னு சொல்றது கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான். ஆனா இதுக்கு என்னன்னா தொடர்ச்சியா இன்னைக்கு நேரத்துல இல்லைங்க. இது முன்னாடி பாத்தீங்கன்னா இது இந்த பாதிக்கப்பட்டதுல 18 வயசு கீழே இருக்கிறாங்க எத்தனை பேர் தெரியல. எத்தனை பேருங்க தெரியல, 18 வயசு கீழே இருக்கிறாங்களா தெரியல. அடுத்து இதுக்கான தர நிர்ணயங்களை உறுதி செய்ய வேண்டிய ஆட்கள் இல்லை என்னங்கிறது தெரியல. மனித உயிரை ரொம்ப துச்சமா இருக்கிற மாதிரி சூழல் தான் இருக்குன்னு தெரியுது. என்னன்னா நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குங்கிற ஒரு வருத்தம்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா போய் பாக்குற நபர்களா இருக்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றது, இந்த ஆபீஸ் ஃபைல் தூக்கிட்டு போற ஆட்களா தான் இருக்காங்க. இந்த ஃபைல் தூக்கிட்டு போற ஆட்கள்லாம் நடக்காமல் இருக்கான என்ன வேலை செஞ்சாங்க, எத்தனை எத்தனை ஆலைகளை, எத்தனை பட்டாசு தொழிற்சாலைகளை கண்காணிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி எங்காவது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேளுங்க. எங்கேயுமே இருக்காது, யார்ட்டுமே இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கு போய் பார்த்தா, இப்ப போய் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, இத்தனை பேர் கண்காணிக்கலாம் அப்படிங்கிறது இப்பதான் தெரியும். இப்ப பாருங்க, நாளைக்கு காலையில பார்த்தா எல்லா செய்தித்தாலும் எல்லாம் வரும். அப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க? நடக்காமல் இருக்கான எங்க தர நிர்ணயங்களை கண்காணிக்கிற அமைப்புகள் எங்க? அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இத தர நிர்ணயங்கள் சார்ந்து இத அந்த நிறுவனம் தவறு பண்ணது அவங்களும் குற்றவாளியும், கண்காணிக்காதவர்களும் குற்றவாளியும் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா கண்காணிக்கிறவங்க கடமை தவறுங்க தானே. அப்படி ஒரு கண்ணோட்டத்துல எடுத்தா மட்டும்தான் இது நடக்குன்னு நான் பாக்குறேன். நிச்சயமாக ஒரு ஆதங்கத்தோடும் ஒரு பெருங்கோபத்தோடுமே இந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. நன்றி திருமிகு தேவநேயன். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இறந்த 19 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியையும் நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மீட்பு பணிகளை விரைவுபடுத்தி கண்காணிக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இறந்த 19 பேரின் குடும்பங்களுக்கும் முதலமைச்சர் தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். மீட்பு பணிகளை விரைவுபடுத்தி கண்காணிக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறவும் சம்பவ இடத்திற்கு விரையுமாறும் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் அங்கு விரைகிறார்கள்.